Hi to all, welcome back to Bio Squad in Tamil. CBSE எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருச்சு. February 13லேருந்து நம்மளோட எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அப்படியே பதட்டத்தில் இருப்போம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன், ரிவிஷன், டிப்ரெஷன், டென்ஷன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இப்போ இருக்கும். ஸோ உங்களோட டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவோட நான் களத்தில் இறங்கிட்டேன். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த டாப்பிக்கு கீழே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேருந்து கேஸ் பேஸ்டு கொஸ்டின் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சேனலில் பயாலஜியில் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவுமே இந்த கான்செப்டை மீன் பண்ணது தான். தட் மீன்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் சாய்ஸ்லேருந்து கேஸ் பேஸ்டு வரைக்கும். தட் மீன்ஸ் உங்களால் ஃபுல் கண்டென்ட் கொஸ்டின் பேப்பர் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது நாம் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட எண்டிலேயே கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் தான் நிறைய இருக்கும் கொஷின் பேப்பரில். நீங்கள் கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக், ட்ரா ரே டயக்ராம்ஸ் ஃபார் த இமேஜ் ஃபார்மேஷன் பை எ கான்கேவ் மிரர் ஃபார் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு டேபிள் இருக்கும்ல, நம்ம புக்கில் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளர் காலமும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த டயக்ராம்ஸ் இருக்குது பாருங்கள், ரே டயக்ராம்ஸ் எல்லாம், அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லேயும் உண்டு, அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் உண்டு. ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மென்ஷன் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன் அண்ட் தேர் கரெக்ஷன். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம நிறைய டாப்பர்ஸ் பேப்பர்லாம் கூட இந்த கொஸ்டினை பார்த்துருப்போம். அந்த டயக்ராம் வரைகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன், அந்த 3 டிஃபெக்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், எஸ்பெஷலி ரெயின்போ ஃபார்மேஷன் எப்படி அந்த ப்ரிசம் வச்சு அதுக்கப்புறமா லைட்டு டிஸ்பர்ஸ் ஆகுதுல்ல, அந்த கண்டென்ட்டு. பேரலல் அண்ட் சீரீஸ் சர்க்யூட், இதிலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேல்குலேஷன்ஸும் இல்லை சர்க்யூட் டயக்ராமும் தான் வருது. பட் இதை பார்த்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி லெசன் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே மேக்ஸிமம் கேல்குலேஷன்ஸ் அங்கேருந்து தான் வரும். தென் ஸ்டேட் ஓம்ஸ் லா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான். இதெல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேருந்து கேஸ் பேஸ்டு வரைக்கும் இதே கண்டென்ட் தாங்க திரும்ப திரும்ப வரப்போகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் இன் செலனாய்டு. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட்பா, இது வந்து டிஃபால்ட், அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. செலனாய்டு பற்றி ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக வந்துடுது. நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ், நம்ம ஏசி மோட்டார், டிசி மோட்டார்லாம் புக்கில் இருக்கும். டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 9 டாபிக்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். கண்டிப்பாக இந்த 9 டாபிக்ஸில் இருந்து தான் வரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார்முலா, ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குல்ல, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் லெசனில், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுவுமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஷார்டன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ரீகால் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இந்தந்த டாபிக்ஸை தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். இதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது எக்ஸாம்பிளுக்கு படித்து வச்சுக்கணும். ஜிங்கோ, சோடியமோ, பொட்டாசியமோ, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். எங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, எங்கே ரிடக்ஷன் நடக்குது, இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும் சேர்ந்து ஆக்சிடேஷன் ஆகுமா இல்லை ரிடக்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கிறது பெட்ரு. பிஹெச் இன் எவ்ரிடே லைஃப், இது ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. பட் நான் பார்த்தது வரைக்கும் இது கேஸ் பேஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைஜஷன்ல பிஹெச்சோட ரோல் என்ன, அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. குளோரின் அல்கலி ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு டயக்ராமுக்கு கீழே தான் இந்த டாபிக் கொடுத்துருக்கோம். அந்த டயக்ராமையும் பார்த்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். அது பக்கத்தில் இருக்க கண்டென்ட்டையும் சேர்த்து படிச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இந்த கொஸ்டின் மேல் ரிப்பீட்டட் தான். இதோட கெமிக்கல் ஃபார்முலா கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இது இருக்குது. இல்லை டாக்டர்ஸ் இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அட்லீஸ்ட் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுவே பார்த்துக்கணும். நார்மன் கிளேஷர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அந்த கம்ப்ளீட் டேபிளர் காலமாக படித்து வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஹவு மெனி ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் கேன் யூ ட்ரா ஃபார் அ பென்டேன். இப்போ என்னென்ன இது வந்து நான் பார்த்த கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இதையுமே பார்த்துக்கிறது பெட்டர்.
எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஓர்ஸ் எஸ்பெஷலி அயன் ஓர் இது பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் நிறைய கெமிக்கல்ஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஈத்தேன் மீத்தேன் கொடுத்துருக்கேன், இன்னமும் சில கெமிக்கல்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன், சோடியம் குளோரைடு இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுவும் பெட்டராக இருக்கும். ரியாக்டிவ் சீரீஸில் எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் எது, லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் எது, மாடரேட் ரியாக்டிவ் மெட்டல் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வித் வாட்டர், ஆசிட் அண்ட் பேஸ், இது 3 ரியாக்ஷனுக்குமே ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க, பெட்டராக இருக்கும். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் மிசல்ஸ் இன் சோப். இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். ப்ளீச்சிங் பவுடர் எப்படி ஃபார்ம் ஆகுது, கிராஃபைட் எப்படி இருக்குது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இது மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே இது பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். எந்த பக்கம் ஹைட்ரஜன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அதெல்லாம் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் கண்டிப்பாக நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. எனக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் வந்தது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம். டெஃபினட்டாக உங்களோட மெசேஜஸை கமெண்ட்ஸை எதிர்பார்த்துட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. நம்மளோட பயாலஜி கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ்.